தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று பகல் 11:42 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். அதாவது நேற்று தினம் உங்களுக்கு சொன்னேன், பூங்குன்ற நாட்டு வேலங்குடியிலே முதல் திருவிழா நேற்று, இன்று 2ஆம் திருவிழா, நாளை 3ஆம் திருவிழா. பொதுவாக சில தெய்வங்கள் அற்புதமான தெய்வங்கள், நினைத்ததை நிறைவேற்றுகிற தெய்வங்கள். பிள்ளை வர வேண்டுமா, திருமணம் நடைபெற வேண்டுமா, தடைகள் இருந்தால் அந்த தடைகளை அகற்றுகின்ற ஆற்றல் உள்ள சில தெய்வங்களை நாம் வழிபடுகின்ற பொழுது உடனடியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுண்டக்காட்டு வேலங்குடி என்று சொல்லக்கூடிய வேலங்குடியிலே இருக்கக்கூடிய கருப்பர் தூங்காப்புளி கருப்பர் என்று உங்களுக்கு சொன்னேன். தூங்காப்புளி, அங்கே இருக்கக்கூடிய அந்த மரம், புளிய மரம் தூங்காது, இலையில் இரவிலே இலை ஒட்டி கொள்ளாது. அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்தின் அடியிலே இருக்கக்கூடிய கூரை வாய்ந்த இதர இடத்திலே மண்டபம் கட்டியும் அதற்கு சென்றடையாமல் கூரைக்குள்ளேயே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டிருக்கிற தெய்வம். அங்கே வேல் இருக்கிறது, அதற்கு பின்னால் கருப்பருடைய அந்த பீடம் இருக்கிறது. பக்கத்திலே மிகப்பெரிய சிலை குதிரை ஒன்று இருக்கும். அதற்கு பக்கத்திலே அது பாம்பு வடிவத்திலே காட்சியளிப்பதாக சொல்லி அங்கே ஒரு பாம்பு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு இடமும் அங்கே இருக்கின்றது. பாம்பு புற்றும் இருக்கின்றது. நாம் ஏதாவது வேண்டுதல் சொல்லி நிறைவேற்றாவிட்டால் வீட்டிற்கு பாம்பு வந்துவிடும் என்று சொல்வார்கள். அது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆகையினாலே குறைகள் இருந்தால் பாம்பாய் வருவாய், நிறை இருந்தாலும் நிச்சயம் காப்பாய். உன்னை சுற்றிலும் ஒரு சில தெய்வம் பக்தருக்கு அருள பக்கம் வைத்தாய், அதை சுற்றி பல தெய்வங்களும் இருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் ஏற்றம் தருவாய். பிள்ளைகள் பிறந்ததும் தொல்லைகள் அகல, காதுகள் குத்தி கரும்பு தொட்டிலே. ஒரு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து கும்பிடுறவங்களுக்கு பிள்ளை பிறந்த உடனே காது குத்தி கரும்பு தொட்டில் இங்கே கட்ட வேண்டும். காதுகள் குத்தி கரும்பு தொட்டிலை கட்டி மகிழ்ந்தாய், காப்பாற்றிடுவாய். காட்டு வழிக்கு கருப்பன் நீ துணை, மேட்டு வழிக்கு மேலூர் நீ துணை, கூட்டு வழிக்கு கும்பிட்டேன் நான். பச்சை வாழையை பரப்பிய உடனே இதுபோன்ற திருவிழாக்களிலே பச்சை வாழை பரப்புவார்கள். கரும்பு வாழைப்பழமெல்லாம் வைத்து பரப்பி வைத்து தீபம் காட்டி அதை மாவிளக்கெல்லாம் ஏற்றி வைப்பார்கள். அப்படி பச்சை வாழை பரப்பினால் அது சந்தோஷப்படும் என்பார்கள். இன்று இரவுதான் அங்கே அரிவாள் மேல் ஏழி சாமி அருள் வாக்கு சொல்லுகின்ற ஒரு நாள். பல ஆயிரக்கணக்கான அரிவாள்கள் அங்கே குவிந்து கிடக்கின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம். அரிவாள் உனக்கு ஆயுதமாகும், ஆட்டம் பாட்டம் அதில் தான் அதிகம், வறுமை விலகி வளங்கள் குவிய ஒரு மனதாக உன்னை துதித்தேன், சீரும் சிறப்பும் செல்வாக்கோடும் பேரு 16 பெறவழி வகுப்பாய் என்று கருப்பர் கவசம் ஒன்று அழகாக எடுத்துரைக்கிறது. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுதிய கவசம். பொதுவாக எந்த தெய்வங்களுக்கும் நாம் கவசம் பாடி வழிபட்டால் எப்படி தலைக்கவசம் நமது உயிரை காக்கிறதோ அதுபோல அந்த தெய்வங்களுக்குரிய கவசம் நம்மை காக்கும். கருப்பர் என்றால் வீரம் மிக்கவர் என்று பொருள். அதனால் தான் அங்கே வைக்கக்கூடிய ஆயுதமாக அங்கே வேண்டுதல் செய்பவர்கள் எல்லாம் அரிவாள் வைக்கின்றார்கள். ஆக வாழ்க்கையிலே வீரமும் நமக்கு வேண்டும், விவேகமும் வேண்டும். அதை தரக்கூடிய தெய்வத்தை வழிபடுங்கள் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தெய்வீக சிந்தனை மேலோங்குகின்ற நாள். இன்று உங்களுடைய ராசிநாதர் 3ஆம் இடத்தில் சகாய ஸ்தானத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏதாவது ஒரு பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதோ அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதோ, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதோ, வீட்டுக்கு தேவையான மின் சாதன பொருட்கள் வாங்குவதிலோ நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இருந்தாலும் வீண் விரயமாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுப விரயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தனவரவில் இருந்த தடைகள் அகலுகின்ற நாள். இன்று தனித்து இயங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். தொழிலே கூட்டாளியாக ஒருவரை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவரை விலக்கிவிட்டு தனியாக செய்யலாமா என்று நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உத்தியோகத்தை விட்டு விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து நாம் தனித்து இயங்கலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். அல்லது வேறு தொழில் செய்யலாமா, வேறு இடத்திற்கு செல்லலாமா என்று பல்வேறு சிந்தனைகள் அலைமோதுகின்ற நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற திட்டங்களை இன்று நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதியவர்களை சந்திப்பீர்கள் அல்லது பிரபலஸ்தர்களின் பின்னணியில் இருந்து ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அவரோடு சூரியன் இருக்கின்றார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். அரசாங்க வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அது சிறப்பான பொறுப்பாக இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. சிம்மராசினியர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், சனியோடு சூரியன் வேறு இணைந்திருக்கிறார். ஆரோக்கிய தொல்லையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களாலும் தொல்லைகள் உண்டு. பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அது மட்டுமல்ல, பாசமிக்கவர்களின் வேஷம் கலையக்கூடிய நாள் இன்று. நீங்கள் உதவி என்று கேட்டால் அவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரித்து விடுவார்கள். சந்திராஷ்டமம் என்று வந்தாலே சஞ்சலங்கள் அதிகரிக்கும், சங்கடங்கள் அதிகரிக்கும், நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். எனவே இன்று நீங்கள் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்தலாம். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் முறையாக வழிபாடுகளை செய்தால் உங்களுடைய முன்னேற்ற பாதிப்பிலிருந்து ஓரளவேனும் விடுபட இயலும். கன்னிராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, புதன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார். எனவே இன்று பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கிறது. இல்லத்திலே நடைபெற வேண்டிய காரியங்கள் அடுத்தடுத்து நல்லவிதமாக நடைபெறும். அன்பு நண்பர்களின் ஆதரவால் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். என்றைக்கோ கொடுத்த தொகை இன்று உங்களுக்கு வந்து கரங்களில் புரளும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. படிக்கடி நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கிறது. பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். ஒரு பொறுப்பை நீங்கள் பக்கத்தில் இருப்பவரிடம் கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம். அதனால் பின்விளைவை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. குறிப்பாக முக்கிய பொறுப்புகளில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களை கூட தள்ளி வைப்பது நல்லது. என்ன இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லை, அடுத்து இருப்பவர்களால் தொல்லை, மனக்கவலை என்றெல்லாம் வருகின்ற இந்த நாள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். புகழ்மிக்கவர்களை சந்தித்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தக்க விதத்தில் பலன் கிடைக்க குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள். 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும். 6ஆம் இடத்தில் குரு இருந்து அதனுடைய பார்வை 2லே பதிவதனாலே தனவரவு தாராளமாக வரும். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலே மனக்கவலை இருக்காது. எனவே ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். பொது வாழ்விலே நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. செவ்வாய் ஆதிக்கம் உங்கள் ராசியை பார்க்கிறது. செவ்வாய் தைரியகாரகன், தன்னம்பிக்கைக்கு அதிபதியாக விளங்குவார். எனவே இன்று நீங்கள் துணிந்து செய்த செயல்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பார்வையின் மூலமாக குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கப் போகின்றது. மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்று இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். ராசியிலேயே சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறார்கள். 2 பகை கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்களா என்றால் அதுவும் சந்தேகம்தான். குடும்பத்தினர்களாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். செய்தொழிலில் நீங்கள் கூட இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் மந்தமாகத்தான் இன்று இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க அதிக விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். எந்த பொறுப்பையும் யாரிடமும் ஒப்படைக்கக்கூடாது. குறிப்பாக அங்கனம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் திரும்பி வரலாம். அதனால் பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதே நல்லது. இந்த நாளில் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே உத்தமம்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிக மிகச் சிறந்த நாள், அற்புதமான நாள், யோகமான நாள். நீங்கள் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அந்த கொடுத்த தொகை இன்று உங்கள் கரங்களிலே புரளும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டு. முக்கியமான சந்திப்பின் காரணமாக உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்று வரப்போகிறது. கிரகங்கள் மிகுந்த சாதக நிலையில் இருக்கின்றன. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் குருவும் சுக்கிரனும். எனவே நினைத்தது நடக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.